ஸோ ராட் இருக்கு, அதோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க which is 10 மீட்டர். அதோட மாஸ் வந்து நெக்லிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. இதோட எண்ட்ஸ்ல வந்து மாஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எண்ட்ல யூ ஹாவ் 10 kg அண்ட் ஆப்போசிட் எண்ட்ல நமக்கு 20 kg இருக்கு. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். The distance of center of mass of the system from the 10 kg mass. So center of mass ஓட distance கேட்குறாங்க from 10 kg. Okay, so let us consider இந்த 10 kg originல இருக்கு and இது வந்து நமக்கு positive x-axis னு எடுத்துக்கலாம். Okay, so this is positive x-axis. அப்போ இது origin அப்படின்னா இது வந்து 0. இங்க இருந்து 10 மீட்டர்னா இங்க பொசிஷன் வந்து 10. ஓகே, ஸோ இங்க இருந்து சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் பார்க்கணும். ஸோ லெட் அஸ் கன்சிடர் இதுதான் சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன், அது வந்து XCMனு எடுத்துக்கலாம். இந்த XCM கண்டுபிடிக்கிறோம். அதோட ஃபார்முலா XCM is equal to M1 x1 plus M2 x2 by M1 plus M2. ஓகே, ஸோ இங்க M1ன்றது மாஸ், வேர் X is a பொசிஷன். ஸோ இங்க M1ன்றது 10 kgன்னு எடுத்துக்கலாம். அப்போ 10 into x1ன்றது பொசிஷன். ஸோ பொசிஷன் நமக்கு ஒரிஜினில் இருக்கிறனால 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 0 plus M2ன்றது நமக்கு 20. ஸோ 20 into x2ன்றது இங்கேருந்து 10 மீட்டர் தள்ளி இருக்குது. தட் இஸ் பொசிஷன் 10ல இருக்குது. அப்போ 10 by M1ன்றது again 10 plus நமக்கு 20. ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது வந்து 0 ஆயிரும். ப்ளஸ் நமக்கு இங்கே 200 by 30ன்னு வரும். ஓகே, ஸோ 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 20 by 3 மீட்டர். ஸோ இதுதான் நமக்கு சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் வித் இஸ் XCM. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 4 இஸ் அ ரைட் ஆன்சர்.